ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். மீன் வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ மீன், நண்டு எல்லாமே இங்கே இருக்குது. நான் வந்து உருண்டைக்கண்டை வாங்கணும்னு பார்த்தேன். உருண்டைக்கண்டை கிடைக்கல, கட்லா மீன் தான் கிடச்சிச்சு. சரி, ஓகே, உயிர் மீன் ஏதோ ஒன்று ரைட்டு வாங்கியாச்சு. நல்லா குண்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா குடல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட் டக்குன்னு கம்மியாயிடும். எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் உள்ள குடல். அதனால் அப்படியே பரவாயில்லன்ட்டு கட் பண்ணி வாங்கியாச்சு. பக்கத்துலேயே ஒரு மட்டன் கடைலாம் இருக்குது, மட்டனும் வாங்கியிருக்கேன். 2யும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பூனைக்குட்டிங்க 2ம் வந்து என்னை வந்து மீனோ கறியோ எதையுமே வாஷ் பண்ண விடாது. கட் பண்ணி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து வாஷ் பண்ணுற வேலை இருக்குது. பிரிக்கங்காட்டியும் அவங்களோட ஐட்டத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான வேஸ்ட்டு பீசஸ்லாம் எடுத்துக்குவோம். எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொல்லையில் தனியாக பீசஸில் கொடுத்துருவோம். அவன் எடுத்து போய் போட்டோடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். இப்போ 2 பேரில் வந்து ஒரு ஆள் கொஞ்சம் விவரமான ஆள், தனியாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார் அவர் எப்பொழுதுமே. இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இவர் மட்டும் நம்பிக்கைப்பட மாட்டார். அவர் சாப்பிட்றத யாராச்சும் பிடுங்கி சாப்பிடுவாங்கன்னு தூக்கிட்டு ஓடிடுவார். சேர்ந்து சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. எங்கே தான் ஓடுறாருன்னு காமிப்பாங்க. ஓடிட்டார் பாருங்க. தனியாக எடுத்து வந்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. சரி, ரைட்டு, இவர் சாப்பிட்டோம். இவர் சாப்பிடங்காட்டியும் நம்ம போயிட்டு நம்ம பீஸா கழுவிடுவோம். ஏன்னா இவங்க கழுவவே விட மாட்டாங்க. இப்போ நம்மளோட மீனெல்லாம் கடற்கடன்னு வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிட்டு வறுக்கிற மீன் தனியாகவும் குழம்பு மீன் தனியாகவும் எடுத்து வச்சுருவோம். வெறும் பீஸ் மட்டும் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா கடையில் வாஷ் பண்ணுறது அவ்வளோ க்ளீனாக இருக்காது. கொஞ்சம் செதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளே க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இது எவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அது குடல் இருந்திருக்கும், மீனோட குடல். அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. நம்ம வந்து கட்லா மீன்னா இப்படி தான் இருக்கும். நார்மல் கெண்டைனா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் சதை. இதுக்கு இவ்வளோ பெரிய குடலுக்கு வேஸ்ட்டாகவே போயிருக்கும், 1/2 கிலோ கிட்ட. சரி, நம்ம என்ன பண்ண வறுக்கிற மீனுக்கு தகுந்தபடி நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், உப்பு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு கடல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ப்ளஸ் வெந்தயம் போட்டிருக்கேன். லைட்டான கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். கருகடிச்சிடக்கூடாது. கருகுனா குழம்பு கசப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து வீட்டில் வந்து கருவடகம் போட்டு வச்சுருப்பாங்க. வெங்காயம் இதெல்லாம் போட்டு கருவடகம் தயார் பண்ணியிருப்பாங்க. அது இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் வெந்தயம் தான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இது பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதில் லைட்டாக ஒரு கோல்டன் நிறத்தில் வந்து வரணும். பொன்னிறம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கலரில் வரணும். லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப கருக்கிற அளவுக்கு தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம்லாம் எண்ணெய் கலரில் வரும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதிலே மிளகாத்தூளை போட்டுக்குவோம். ஏன்னா வதக்கும் போதே மிளகாத்தூள் போட்டோம்னா அது கலர் வந்து நல்லாயிருக்கும். குழம்போட கலர் மிதக்க இருக்கும். அப்படியே அந்த எண்ணெயும் மிளகாத்தூளும் மிக்ஸ் ஆகி மேலே மிதக்கும் அப்படியே. அதுதான் இதோட டிப்ஸு. நான் மோஸ்ட்லி எல்லோரும் குழம்பு வைக்கும்போது மேலே எண்ணெய் மிதக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். அப்புறம் இதில் புளி தண்ணியை நம்ம தேவையான அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கதையும் அதில் ஊற்றிக்குவோம். இதில் வந்து நாட்டு மீன் குழம்புக்கு முக்கியம் வந்து தேங்காய் சாந்து. தேங்காய் இன்னும் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கடல் மீனுக்கு தேங்காய் தேவையில்லை. நம்ம நாட்டு மீனுக்கு மட்டும் தேங்காய் ஊற்றி அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும், திக்னஸும் வரும். நம்ம கடல் மீனுக்கு தேங்காய் தேவை கிடையாது. இதுக்கு தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். மீன் போடும் போதே அந்த டயத்துலேயே உடனே மாங்காயும் போட்டேன் நான். ஏன்னா இது வந்து ஒட்டு மாங்காய், ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. மீன் வேகிற டைம் வந்தாலே போதும். அது நெக்ஸ்ட் வந்து ஒரு கொதித்தாலும் போதும். ரொம்பவும் வந்து மீனுக்கு வந்து போட்டு கொதிச்சுட்டே கிடக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு ஜஸ்ட்டு ஒரு மூடி வைக்கிறோம். ஒரு 5 to 10 minutes கொதித்தாலே போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சட்டி கடாய் வந்து நல்லா ஹீட்டாகவே இருக்கும். அதனால இந்த சட்டி ஹீட்லேயே வந்து வெந்துடும் பாதி. நம்ம இப்போ மூடி வச்சிடறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து போயிருக்கும். மாங்காய் பார்த்திங்கன்னா குழஞ்சி போகாமல் உடஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்படி உடையாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நிப்பாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கடாயும் சூடாக இருக்கும். சூட்லேயே
கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நம்ம எப்பயுமே குழம்பு வந்து வச்சு ஒரு 1/2 hour 1 hour கழித்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். மீன்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை வந்து மூடி ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மீன் வறுவல் வறுவலை வறுத்து எடுத்துடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வெந்து சூப்பராக பாருங்க. இது வந்து நம்ம வெந்துடும், ஆல்மோஸ்ட் வெந்துடும். என்ன உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கணுன்னா ஒரு 1/2 hour இருந்தால் தான் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நம்ம இப்போ தோசைக்கல்லை போட்டு தான் நான் வறுக்க போகிறேன். தோசைக்கல்லை போட்டிருக்கேன். நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வறுப்பேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்கள் வறுத்துக்கோங்க. ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது மேலே மீன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து மீன் வறுக்கும் போது சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பொரிஞ்சு வருது. நம்ம தவாவில் வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லா திருப்தியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே பசங்களுக்கு வந்து வறுவல்னாலே ரொம்ப பிடிக்கும். குழம்பு மீனை விட வறுவல் மீன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ட்டு நான் அதிலே கொஞ்சம் மிளகு தூள்லாம் கூட போட்டிருக்கேன். தனியாக கொஞ்சம் இது நம்ம ஆல்ரெடி வீட்டு குழம்பு தூள்னால் அதில் மிளகுலாம் இருக்கும். நம்ம தனியாக கொஞ்சோண்டு மிளகு தூளும் போட்டோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஆனால் என்னோடய வீடியோஸில் வந்து யூடியூப் வீடியோஸில் என்னோடய மீன் வறுவல் ரெசிபி தனியாக போட்டிருக்கேன். லிங்க்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியணும். இன்னும் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடு சேர்ந்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வெந்திருக்கு. இதோட அரோமாவே நமக்கு வந்து செமையாக வருது. பொரிய அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை ப்ளஸ் அதோட கருவேப்பிலை வாசனை ரெண்டும் சூப்பராக மணக்குது. இந்த கிறிஸ்பினஸ்ஸு மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு மெயின் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா பிரியாமல் இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பொரியறதை பார்க்கும் போதே உங்களுக்கே வாய் ஊறும். எனக்கு ரொம்ப வாய் வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்னோடய மீன் குழம்பு மீன் வறுவல் டேஸ்ட் எனக்கு நாக்கிலே இருக்குது. அதனால் இந்த சமையல் வாசனை வரும்போதே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 15-20 நாளைக்கு மேலே ஆகுது மீன் சாப்பிட்டு. அதனால் இப்போ சமைக்கும் போது எனக்கு ரொம்ப அதிகமாக பசிக்குது. எப்பயுமே மீன் வறுக்கும் போதே 2 பீஸ் அப்படியே எடுத்து வச்சு உள்ளே போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வறுத்துட்டு ஒட்டுமொத்தமாக பசியை தாங்கிட்டு சாப்பிட்ருவோன்னு நினச்சிட்ருக்கேன். பசங்களுக்காக பிளேட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு காமிச்சோம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நல்லா மீன்லாம் சாப்பிட்றதுக்கு. என்றைக்குமே மீன் வந்து ஹெல்த்தி அதிகம். சிக்கனை விட மீன் வந்து ரொம்ப சத்து. ஆனால் மீனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிக்கின்னு அப்படியே இது பண்ணி காமிச்சோம்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆனியன்லாம் ரோலாக வச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லையா சும்மாவே கொடுக்குறதாலும் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து எங்கள் பசங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் மீன்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நான் சாப்பாடை போட்டு சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். மாங்காய் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது அழுத்தமாக. இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக இருந்துக்கணும். சில பேர் வந்து செய்யும் போது ஓடு தனியாக தோல் தனியாக வந்துடும். அது மாதிரி இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. குழம்பு திக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தேங்காய் ஊற்றினா தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இது பார்க்கும்போதே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இதே பக்குவத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும். பெருசாக வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது இது உங்களுக்கு மீன் குழம்புலாம். நம்ம தான் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கலை. ரைஸ் போட்டாச்சு. ஒரு மாங்காய் பீஸ் ஒரு வாழைத்தண்டு போட்டிருக்கேன். போட்டு இப்போ ஒரு கட்ட போகிறோம். எப்பயுமே மீன் குழம்பு போட்ட உடனே மீனை சாப்பிட்றனோ இல்லையோ சாப்பாட்டை முதல்ல எடுத்து வாயில் வச்சுருவேன். ஏன்னா அந்த குழம்போட மனம் அப்படி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு புளி காரம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. எப்பயுமே மீன் குழம்புக்கு ஒரு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து புளிப்புத்தன்மை இருக்குது மாங்காய் போட்டதுனால. சூப்பராக இருக்குது. அது மாதிரி மீன்லேயும் தலை பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். இது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே மீனோட தலையை தான் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். செமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு.
எல்லாம் யார் இந்த மாதிரி மீன் தலை சாப்பிட்ருக்கீங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மெயின் ஐட்டமே உள்ளே வந்து ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நமக்கு கண்ணுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க டாக்டர். மீன் எண்ணெய் நல்லதுன்ட்டு. அதில் வந்து இப்போ உடச்சிட்டு பார்த்தோம்னா அது உள்ளே இருக்கும். அது சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு ஹெல்த் உடம்புக்கு. மீன் வாங்கினீங்கன்னா நீங்களும் இது மாதிரி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.